சிதம்பரம் நடராஜர் கோயில் நிலங்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்த வழக்கில் தீட்சிதர்களுக்கு எதிராக அறநிலையத்துறை தாக்கல் செய்த ஆதாரங்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் திருப்தி தெரிவித்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோயில் வருவாய் கணக்கை தாக்கல் செய்ய கோரிய வழக்கு உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கோயிலுக்கு சொந்தமான 2000 ஏக்கர் நிலங்களை தீட்சிதர்கள் விற்றுவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள அறநிலையத்துறை 20 ஏக்கர் நிலம் விற்பனை குறித்து மட்டுமே ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளதாக தீட்சிதர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதத்தை மறுத்த அறநிலையத்துறை தரப்பு வழக்கறிஞர், சுவாதீன உரிமை பெற்றவர் எழுதிய உயிலின் அடிப்படையில் குறிப்பிட்ட தீட்சிதர் நிலத்தை விற்றுள்ளதாகவும் நிலத்தின் பட்டா இன்னும் கோயிலின் பெயரிலேயே இருப்பதாகவும் விளக்கமளித்தார். பொது தீட்சிதர்களுக்கு எதிரான சட்டவிரோத நில விற்பனை புகார் தொடர்பாக கூடுதல் ஆதாரங்களை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அறநிலையத்துறை தாக்கல் செய்துள்ள ஆவணங்களில் ஆரம்பகட்ட முகாந்திரம் உள்ளதை சுட்டிக்காட்டி திருப்தி தெரிவித்த நீதிபதிகள் ஆவணங்கள் குறித்து பத்திரப்பதிவுத்துறையிடமும் விசாரிக்க அனுமதி அளித்துள்ளனர். மேலும் கோயிலின் வரவு செலவு கணக்கு விவரங்களை தாக்கல் செய்ய தீட்சிதர்கள் தரப்புக்கு 2 வார கால அவகாசம் வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.